போய்விட்டார். வழி அனுப்பி வந்து விட்டேன் என்றெண்ணி வந்தும் விட்டேன். ஆனால் இன்னமும் போய்கொண்டிருக்கிறாரே, பிறந்த மண் தேடி. ஓடும் பெரிய கண்ணாடி பெட்டிக்குள் ஓடாத சிறிய கண்ணாடி பெட்டிக்குள்ளும் அந்த ஊர்தியுடன் இரவெல்லாம் நானும் ஓயாமல் அவரை பார்த்தபடி, ஒப்பாரி ஓய்ந்து, அழுகை தேய்ந்து, விசும்பல் குறைந்து, சோகச் சாயலில் முகபாவங்கள் மாறும் வேகம் கூட எனக்கு வருத்தமே. எப்படி அவ்வளவு வேகமாய் இயல்பு நிலைக்கு மாறிவிடுகிறோம்? அடுத்த மகிழ்விற்கா? அதை தொடரும் அடுத்த மயான ஓலத்திற்கா? அடுத்ததற்கென்ன அவ்வளவு அவசரம் என்று மேலே இருந்து தொங்கிக் கொண்டிருக்கும் ஏகப்பட்ட கேள்விக்குறி கொக்கிகளுக்குள் நானும் தொங்கிக் கொண்டிருக்கிறேன், கசாப்பு கடை ஆட்டிறைச்சியைப் போல.